ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ. அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னு கம்ப நாட்டாழ்வார் சொல்றார். கம்ப ராமாயணத்தில் இது முதல். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார். அதான் படைத்தல் காத்தல் அழித்தல் தொழிலை இடைவிடாது கொஞ்சம் கூட ஓய்வு ஒழிச்சல் இல்லாத பண்ணிட்டு இருக்காரு அந்த தலைவர். அவருக்கே சரண் நாங்களே, அவரே நாங்க சரணாகதி அடைகிறோம்னு. பட் இது விஷ்ணுவை சொல்லியிருக்காரா சிவனை சொல்லியிருக்காரான்னு பார்த்தோம்னாக்கா, படைத்தல் காத்தல் அழித்தல் மூணையும் சொல்லிருக்கனால 3 பேரையும் சொன்னார்னு எடுத்துக்கலாம். அழகிலா விளையாட்டுடையான்னு சொன்னதுனால அந்த விளையாட்டு 64 திருவிளையாடல்களையும் மதுரையில பண்ண அந்த பரமேஸ்வரனை தான் சொல்லியிருப்பார் அப்படின்னு நம்ம ஒரு வாதத்துக்கு எடுத்துட்டாலும் அது தப்பா வராதுன்னு நினைக்கிறேன். அததான் அவர் சொல்லும்போது, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவு உலாவிய நீள்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அப்படின்னு அது பெரிய புராணத்துல இது வருது. சேக்கடார் அவர் சொல்லியிருக்காரு. உலகம் எல்லாத்தையும் உணர்ந்து அத்தனை அதை படிச்சவாளாலும் சரி வேதத்தை கற்றவாளும் சரி உலக அறிவுடை அவளால கூட இவனை புரிஞ்சுக்க முடியாதான். போதற்கு அரியவன் தலையில என்னன்னா சந்திரக்கலை இருக்கு, கங்கை இருக்கு, பெரிய பார்ஷடை நீண்ட குடலை உடையவனாக இருக்கிறான். அப்பேற்பட்டவன் அவன் வார்ஷடையோன்னு சொல்லும்படி அப்படியே நிலவுலாவிய நீள்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான். ரொம்ப அப்படியே ஆகாசத்துக்கு பூமிக்கு என்னென்ன ஜோதி வடிவானவன் அந்த திருச்சிற்றம்பலத்தில சிதம்பரத்தில நடமாடக்கூடிய ஓயாமல் ஆடிக்கொண்டே இருக்கிறான். அழகிலா விளையாட்டுடையார். அப்பேற்பட்டவர்கானே இந்த தில்லையிலே நடமாடக்கூடியவன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அவனுடைய திருவடிகளை நாம் என்றென்றும் வாழ்த்தி வணங்குவோமாக அப்படின்னு அதுல சொல்ற. இதைத்தான் கிட்டத்தட்ட இதே ஒரு இது வர மாதிரி வள்ளலார சொல்ற. கண்ணனோடு அயன் காண்பரும் சுடரி, அதாவது கிருஷ்ணன் மகாவிஷ்ணுவும் சரி அந்த அயன் பிரம்மாவும் சரி அவளாலையும் காண முடியாத சுடராக இருந்தவனே கந்தனும் ஒரு கனி தரும் தருவே. ஒரு கனி பழம் கூட கிடைக்கலன்றதுக்காக மலைக்கு போய் சாமியார் ஆயிட்டார். அது கந்தன் சொன்னா கூட அவனே பெரிய கனியா, உன்னை விட ஒரு சிறந்த கனி இருக்க முடியுமா? கந்தனும் ஒரு கனி தரும் தருவே. அப்படிப்பட்ட ஒரு கனியை தந்த மரமாக விளங்கக்கூடிய கற்ப தருவாகக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானே எண்ணமே தகும் அன்பதம் துணையே. எப்போதும் உன்னையே மனசில் நினைச்சுட்டு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அருந்துணையாக இருக்கக்கூடியவனே இறங்கும் திவ்ய எண்குண பொறுப்பே. வள்ளுவர் சொல்றாரு, போடில் பொறியில் குணமில்லவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலைங்கிறார். 8 குணங்களை உடைய அந்த ஈஸ்வருடைய பாதங்களை பணியாதவர்களுக்கு அவளுக்கு 5 புலன்களாலேயும் எந்த பிரயோஜனம் இல்லை. அவன் நல்ல வழியிலே போக மாட்டான். போடில் பொறியில் நல்ல குணமே இல்லை அப்படிங்கிறது. அப்பேற்பட்ட அண்ணலே திரு ஆலங்காட்டு உரையும் அம்மை அப்பனே அடியனே என் தன்னை எண்ணமே அடித்தொழும்பனாய் செய்வாய் அப்படிங்கிறார். என்னென்னைக்கும் உன்னுடைய பாதத்தை உன்னுடைய திருவடிகளை எப்போதும் வணங்கும்படியாக அந்த ஒரு தொண்டினை செய்யும்படியாக என்னை நீ ஆக்குவாயாக அப்படின்னு சொல்ற. அந்த 8 குணங்கள், அந்த 8 குணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தாக்க, தன் வயத்தனாதல், எல்லாத்தையும் தன் வசப்படுத்துறது. சர்வஜனமே வசமான சொல்றோம் இல்லையா, எல்லாத்தையும் தன்மயப்படுத்தி கொடுறது, தன்னுடைய ஆளுமைக்கு உட்பதாக பண்றது. அப்புறம் தூய உடம்பின, அவனுக்கு எந்த விதமான ஒரு மாசும் இல்லாத ஒரு உடலை உடையவன். அந்த உடம்பு இப்படிப்பட்ட உடம்பு தான் சொல்ல முடியாத கூடியவன். இயற்கை உணவினன் ஆதல். இயற்கை உணவுன்னா எல்லாவற்றையும் தானே தனக்குள் உடையவனாக நேச்சராகவும் அவனாக இருக்கக்கூடியவன். எல்லாவற்றையும் உணர்பவனாகவும் இயற்கையாகவே உணர்பவனாக இருக்கானா. அப்புறம் முற்றும் உணர்தல், அவனுக்கு தெரியாதே ஒண்ணும் கிடையாது. பூத பவிய பவத் பிரபு, முன்னிருந்தது இப்ப இருக்கிறது பின்னாடி வரப்போறது எல்லாத்துக்கும் பிரபுவாக இருக்கக்கூடியவன். இயல்பாகவே பாசங்கள் இல்லாதவன். அவனுக்கு யார் மேலேயும் பற்றத்தான் பற்று நீ பற்றுகிறதுல அவனுக்கு பற்றே கிடையாது. அதனால அவனுடைய பற்றை பற்றுகிறார் வள்ளுவர். அதோட பேர் அருள் உடைமை. அவன் தான் மற்றவாளிகள் எல்லாருக்கும் அருள் பண்றான்.
அகில உலகத்தில் இருக்கக்கூடிய சராசரங்கள் எல்லாம் அவனையே சார்ந்து இருக்கின்றன. அவன் யாரையும் சார்ந்து இருக்கவன் இல்லை. அவனுடைய முடிவில்லாத ஆற்றலுடைய, அவனுடைய திறமை, அவனுடைய வல்லமை, அவனுடைய சக்தி, அவனுடைய பலம், இதுக்கெல்லாம் ஏதாவது எல்லை உண்டான கிடையாது. நிச்சயம மகிமான்னு சொல்றாங்க நாம. அப்படி வரம்பில்லா இன்பம் உடைமை. அவன் முழுக்க முழுக்க எல்லையே இல்லாத இன்பமே வடிவாக இருக்கக்கூடியவனா. இப்படி இந்த 8 குணங்களும் யாரிடம் இருக்கிறதோ அவனை பகவான் அப்படின்னு சொல்ற வழக்கம். பகவான சம்ஸ்கிருதத்துல என்ன அர்த்தம் அதுக்கு? பகவான 6 குணங்கள் சொல்றோம். ஐஸ்வர்யஸ்ய குணம் தான் பகவான், குணம் தான், குணத்தை உடையவன் தான் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஒரு குரூப் ஆஃப் குணத்தை சொல்லுவோம். ஐஸ்வர்யம், தர்மம், புகழ், ஞானம், வைராக்கியம், ஸ்ரீ, செல்வம். இதுதான் இவ இது வேற விதமா 8 குணங்கள் பகவானுக்கு என்னங்கிறத நம்மள்கிட்ட வேற விதமா சொல்றான். அப்பேற்பட்டவன். இவர் வேடிக்கை அந்த சிவபெருமானை பற்றி ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வந்தது. யாரோ ஒருத்தர் அவர் பார்த்து சொன்னாரா, நீ பெரிய புலவர்னு சொல்லிக்கிறிய, காலமேக புலவரை பார்த்து பெரிய புலவர்ங்கிற, இன்னும் உன்னுடைய காளியுடைய வரம் உனக்கு இருக்குங்கிற, நீ ஒண்ணு பண்றியா, ஒரு சின்ன குடத்துக்குள்ள கங்கை அடங்கிடுவா அப்படின்னு ஒரு பாட்டு பாடினார். சின்ன குடத்துக்குள்ள கங்கை அடங்கிடுவானா, அந்த காலத்திலேயே இந்த கங்கையை சொம்புல எடுத்துன்னு வருவா போயிட்டு அது வாங்க. அதெல்லாம் இல்ல, சின்ன குடத்துக்குள்ள மொத்த கங்கையும் அடங்குற மாதிரி நீ ஒரு பாட்டு பாடுனார். கொஞ்சம் ஒரு விஷயம் யோசனை பண்ணாராம். யோசனை பண்ணிட்டு கடைசியில வர மாதிரி குடத்திலே கங்கை அடங்கும் அப்படின்னு முடிக்கட்டுமா அப்படின்னு கேட்டாராம். சரின்னாராம் அந்த புலவரும். இவன் எங்க பண்ண போறான்? உடனே இவர் பாடுறார், விண்ணுக்கு அடங்காமல், வெப்புக்கு அடங்காமல், மண்ணுக்கும் அடங்காமல் வந்தாலும் பெண்ணை இடத்திலே வைத்த இறைவர் ஜடாம குடத்தில் கங்கை அடங்கும். ஜடாமகுடத்திலே கங்கை அடங்கும் அப்படின்னு ஜடாமகுடத்துல ஜடாம முன்னாடி எடுத்துன்னு போயிட்டார் வெண்பால. விண்ணுக்கு அடங்காமல், ஆகாசத்திலேருந்து அடங்காத பூமிக்கு வந்தா, வெப்புக்கு அடங்காமல், வெப்புன்னா மலைக்கு அடங்கல, மலையில அங்கிருந்து கீழே இறங்கி வந்துடுறா கீழே. மண்ணுக்கும் அடங்காமல், பூமிக்கு அடங்கல, பாதாளத்துக்கும் போயிட்டா, திருப்பதக்கா இல்லையாவா 3வது இதுக்கு இடத்துக்கும் போயிட்டா. அப்படியே வந்தா கூட அவ எங்க அடங்கினா தெரியுமோ இல்லையோ? இறைவர் ஜடா மகுடத்தில் கங்கை அடங்கும். இறைவன் அந்த பரமேஸ்வருடைய ஜடை அந்த மகுடத்துல அந்த கங்கையை அடங்கிறார் அப்படின்னா, அந்த ஜடா மகுடத்துல மாவு அங்க எடுத்துன்னு போயிட்டார். பெண்ணை இடத்திலே வைத்த, ஒரு பெண்ணை உடம்புல இடபாகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறானே அந்த இறைவன், அந்த அர்த்தநாதீஸ்வரனா இருக்கானே, அவனுடைய அந்த இறைவனுடைய ஜடா மகுடத்திலே கங்கை அடங்கும்ல, ஜடாம குடத்திலே கங்கையை அடங்கும் அப்படின்னு பாடினாராம். அந்த பாட்டு ஞாபகம் வந்தது. அந்த பரமேஸ்வரனை எப்படி எல்லாம் பாடியிருக்கான்னு பாக்கறச்ச ஆச்சரியமான ஒரு இது. அவருடைய திருவிளையாடல் அதை விட ரொம்ப ஆச்சரியமானது. நம்ம அதை தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இந்த பார்த்துட்டு இருக்கிற திருவிளையாடல்ல ரொம்ப அழகான ஒரு நிகழ்வு இப்ப நடக்கிற யாகத்தை பண்றார். புத்திரகாமேட்சி யாகம் பண்றத அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அவர் எப்பேற்பட்டவன் அந்த ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரனை குறிச்சுதானே இவன் யாகம் பண்றான், தபாஸ் பண்றான். அப்பனை, நந்தியை, ஆரா அமுதினை, ஒப்பிலி வள்ளலை, ஊழி முதல்வனை அப்படின்னு அப்படியே அடிக்கின்றே போறார் திருமூலர். அப்பனைன்னா எல்லா உயிர்க்கும் தந்தையாக வழங்கக்கூடியவன். ஆரா அமுதனை அப்படின்னு சொன்னாக்க தெவிட்டாத அமிர்தம் போல இருக்கக்கூடியவன். ஒப்பிலா வள்ளலை, அவனுக்கு ஈடுகளை சொல்ல முடியாத கெட்டதெல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடியவனை. நந்தியை, நந்தியைன்னா இங்க நந்தி என்னும் திருப்பகரை உடையவன். நந்தின்னு அவர் யார சொல்றாருன்னா எப்பவுமே சிவனைத்தான் நந்தின்னு சொல்வார் அவர். அப்படிப்பட்ட அந்த முதல்வனை, ஊழி முதல்வனை, அவன் பழைய காலத்துல கூட அவன் எப்போதும் அழிவற்றவனாக அவனே இருக்கான் இல்லையா? அவனை எப்படி சாயினும் எத்துவன், நீ எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அவன் நினைச்சு பாரு. அப்படி நினைச்சேன்னா எத்துமின் எத்தினால் அவனை நீ படிந்தாயானால் அப்பரிசு ஈஸ்வரன் அருள் பெறலாமே. அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரனுடைய அருளை நாம பெறலாமே. அவனை துதிப்பதனாலே எல்லாம் உடையவனாகிய எல்லாவற்றையும் தன்னிடம் வைத்துக் கொண்டிருக்கூடிய அந்த ஈசனானவன் அவனுடைய திருவளை நம்மை ரொம்ப சுலபமாக அடைந்து நாமும் இன்புறலாம் அப்படின்னு அந்த பாடல்ல நம்ம பார்க்கிறோம். ரொம்ப அழகான ஒரு பாடல்.
இந்த பாடலோட இன்றைய இதை ஆரம்பிக்க போறோம். நம்ம இன்னைக்கு நம்ம எத்தனாவது பாடலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க 27 தான் இல்லையா? அதுதான் ஆரம்பிச்சோம், அதுதான் பார்த்தோம். 5 திருமுகங்களை உடையவனும் அனாதியாக உடையவனும் பரமாத்மாவாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவாக்கின்படி வேத நெறிப்படி அவர் உரைத்திருக்கக்கூடிய வழி காட்டியிருக்கக்கூடிய வழியின்படி நெய்யை வேள்வி குண்டத்துல நிறைச்சு அப்படியே நெய் வந்து கணக்கு எல்லாம் பார்க்காத குடமா அதுல வந்து நெய்யை வந்து அதுல தீ வளர்த்து நெய்யை விட்டு தீ வளர்த்து அது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க பார்க்கறதுக்கு அவ்வளவு உயரமா அந்த நெருப்பு வளர்ந்து பெரிய படர்ந்து மேல போய் அதுல இருந்து வரக்கூடிய புகையானது ஆகாசத்துல போய் ஒரு போர்வை போட்டு போச்சு இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த சமயத்துல பாம்பையே அணிகலனாக உடைய அந்த விஷப்பையை தன்னிடம் உள்ள பாம்பை அணிகலனாக கொண்டவர் அந்த சிவபெருமான் தனித்திருக்காராம். பார்வதி அப்ப இல்ல. எங்க பார்வதி இருக்கா? அப்ப வந்து இமவானுடைய புத்திரியாக இருக்கா போல இருக்கு. அப்படி இந்த இடத்துல ஒரு இது சொல்றார், மை தீட்டிய நீண்ட கண்களை உடைய அந்த இமவானுடைய மனைவியாக மேனை அவ வெட்கப்பட்டு தலை கொஞ்சம் சிரிச்சாங்கிறார். எதுக்காக அப்படின்றத பத்தி அங்க வந்து நிறுத்தணும். நம்ம இதுக்கு ஏதோ ஆதாரம் இருக்கிறதாக இல்லை. ஆக்சுவலி அதில் வந்து ஹாலாசிய மகாத்மியத்தில் ஒன்றும் இல்லை. சிவபுராணத்தில் வந்து சிவன் ஊர்வலம் வரும் பொழுது, அதாவது இவளுடைய கல்யாணத்துக்கு பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது முதல்ல அவர் சிவகணங்களோட வரும் பொழுது மேன ரொம்ப தடா போடுறான். அதாவது அவளுக்கு வந்து இந்த மாப்பிள்ளையை பிடிக்கவே இல்லை, என்ன இப்படி இருக்கார், ரொம்ப உக்ரமாக இருக்கார், அவரை பார்த்தாலே பயமாக இருக்குது, என் குழந்தை அப்படிலாம் அவ சொல்கிறா. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் இங்கே நான் நினைக்கிறேன் சிவன் தனியாக இருக்காருன்னு சொன்னதுனால ஒருவேளை பார்வதி வந்து இப்போ மீனாட்சியாக பிறக்க போகிறாங்கிறதுனால அவள் வந்து ஒரு நிமிஷம் நாணவும்ங்கிறதுக்காக அதுக்காக போட்டிருக்காரான்னு யோசிச்சேன்னா. நீங்கள் முதல்ல சொன்னேன் இல்லையா, அங்கே பார்வதி இப்போ வந்து ஒரு மீனாட்சி இதை எடுத்து ஷீ சோஸ் சம்ஒன் எல்ஸ் ஆஸ் ஹர் மதர்ல அந்த மாதிரி ஆயிடுத்தோ, அதுக்காக அவ வெக்கப்பட்டாளோன்னு எனக்கு தோணித்து. நமக்கு பொண்ணா பிறந்து இவனை கல்யாணம் பண்ணிட்டு திண்டாட்டு போறாதா, பிறந்து திருப்பி இவரையே மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு இல்லையா இருக்கலாம் இல்லையா. திருப்பி சில பேர் சொல்லுவாங்களாம், ரொம்ப நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது சாதாரண வந்து ஒரு கப்பல் அப்படிங்கிற 7 பிறவியில கப்பலா வந்து பிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹஸ்பண்ட் சொன்னாராம், இது வந்து இதான் முதல் பிறவி, நீ நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கோம், 7 ஜென்மத்துக்கு நீயே எனக்கு மனைவியா வரணும். அவ சொன்னா, அப்பப்பா இந்த ஜென்மால பட்டதெல்லாம் போரும்பா, எனக்கு இதுதான் கடைசி ஜென்மம், உன்னோட அடுத்த ஜென்மம் எல்லாம் உன்னோட இல்ல அப்படின்னு அவ சொன்னா அப்படின்னு சொல்றா வேடிக்கை. திருப்பி நீயே வா அப்படின்னா வேடிக்கை சொல்ற வழக்கம். அப்படி இந்த இதுல ஐமுகன் அனாதி பரமன் உரை ஆற்றலால் நெய்முகம் நிறைந்து தழலில் நிமிர்த்து வரும் எல்லை பைமுக அராவணி பரஞ்சுடர் தனிப்ப மைமுக நெடுங்கண் இமவான் மனைவி நாண அப்படின்றதுதான் இந்த பாடலை பார்த்தோம். ஐமுகம்னா 5 முகங்களை உடைய ஈஸ்வரனை பார்த்தோம். பரமாத்ம எல்லாத்தையும் கரைந்து இருப்பவன், பரம பவித்திரமாக கூடின் உண்மையே உரைப்பவன், உண்மையாகவே இருக்கக்கூடியவன். உரைன வேதம், அவன் உரைத்தது வேதம். நிமிர்த்தன வளர்த்து அந்த நெய்யை விட்டு அந்த பரஞ்சுடர் அந்த சுடரை நிமிர்த்து அந்த ஹோமகுண்டத்துல அந்த தீயை வளர்த்து அப்படின்றத பாக்கிறோம். பை நாகம்னு விஷப்பைய உடைய நாகப்பாம்பு, அராநல பாம்பு, அரபு நாகம் பாம்பு. பரம் சுடர் அப்படின்னா சுடராக பெரிய நெருப்பாக திருவண்ணாமலை இருந்தார் இல்லையா, அதை சொல்ற சிவபெருமான சொல்றது. மை அப்படின்னாக்க கண் மை, அது கண்ணில் மை இட்டு அந்த மைன்னு சொன்னா சாதாரண கண்ணில் இட்டக்கூடிய மை தான்.
இல்லைன்னா அதுக்கு இன்னொரு இது கூட சொல்லுவாங்க. மை அப்படின்னாக்க கருமைன்றது கூட மைன்னு சொல்ல வரணும். மை வண்ணம் அப்படின்னா கருப்பு வர்ணம் அப்படின்னு சொல்றது. இமவான் இமயமலையை ஆளக்கூடிய இமவான், ஹிமவான். அவனுடைய மனைவி மேனை. அடுத்த பாடல், வள்ளல் மலையத்வசன் மீனவன் பலத்தோள் துள்ள மனை காஞ்சனை சுருங்கி மருங்குள் தள்ள எழு கொங்கை கொங்கைகள் ததும்ப நிமிர் தீம்பால் வெள்ளம் ஒழுக கரிய வேர் கண் இட நாட. இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, பெரிய வள்ளலாம் அந்த மலையத்வஜ பாண்டியன். யார் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத கொடுக்கக்கூடிய வள்ளலாக திகழக்கூடியவன். அவன் இப்ப இந்த யாகம் பண்றான். இந்த யாகம் பண்ணாலுமே எப்பவுமே யாகத்தினுடைய முடிவுல எல்லாருக்கும் வாரி வாரி எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நியத்தி ஒண்ணு உண்டு. அது பிரகாரம் ஏற்கனவே எல்லாத்தையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவன் இந்த யாகத்தினுடைய முடிவிலையும் தன்னுடைய இஷ்டம் பூர்த்தி ஆன உடனே எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய அந்த மலையத்வஜன் மீனவன், மீனை கொடியாக உடையவன் பாண்டியராஜா. மீனவன் அப்படின்னு சொன்னாக்க சாதாரண மீனவன் செம்படவன் சொல்லி அர்த்தம். இந்த இடத்துல மீனவன் மீனை கொடியாக உடைய மலையத்வஜ பாண்டியன், பாண்டியராஜா அப்படின்னு அர்த்தம். அவனுடைய பலத்தோள் துள்ள, வள்ளலாகவும் இருக்கக்கூடிய மீனை கொடியாக உடைய அந்த மலையத்வஜ பாண்டியன் இருக்கானே, அவனுடைய பலத்தோள் துள்ள, வலது தோல் துடிக்கிறதாம். சாதாரணமா சொல்லுவாங்க அரசர்களுக்கெல்லாம் என்னுடைய தோல் துடிக்கிறது, மீசை துடிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னா, யாரோ பக்கத்து ராஜா மேல கோபம், அவன் அடக்கிறதுக்காக சண்டை போடுறதுக்காக அர்த்தம். இங்க அப்படி இல்லையா, பெருமை வலது தோல் மாத்திரம் துடிச்சுதான். இந்த வலது தோல் துடிக்கிறது, வலது கண் துடிக்கிறதெல்லாம் ஆண் பிள்ளைகளுக்கு நல்ல சுகுணம் அப்படின்னு சொல்லுவா. இடது தோல் துடிக்கிறது, இடது கண் துடிக்கிறதெல்லாம் பெண்களுக்கு இருந்ததுன்னா நல்லதுன்னு சொல்லுவா. சீதைக்கு கூட இடது கண் துடிச்சுதான். அந்த இடது கண் துடிச்ச போதுதான் ஆஞ்சநேயர் அசோகவனத்துக்கு சீதையை பார்த்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வலது தோல் தொடுறதுன்னா இவனுக்கு ஒரு நல்ல சகுனமா பட்டது. நம்ம யாகம் எல்லாம் ஆரம்பிச்சு நம்ம பண்றோம், யாகம் நடந்துட்டே இருக்கு. கண்டிப்பா அந்த யாகத்தினுடைய முடிவுல இந்த பரமேஸ்வரனுடைய அருளால நமக்கு ஏதோ நல்லது நடக்க போறது அப்படின்றதுக்கு ஒரு சூச்சகமாக இவனுக்கு வலது தோல் துள்ளியது. ஆனா அவன் மனைவியாக காஞ்சனை இருக்கா இல்லையா, துள்ள மனை காஞ்சனை. மனை வீட்டிற்கு தலைவியாக இருக்கக்கூடிய மனைவி. இதுல ரெண்டு இருக்கு, மனைவின்னு ஒண்ணு, துணைவின்னு ஒண்ணு. இந்த மனைவி அப்படிங்கிறது மனையை கட்டி ஆளுவதனால் அவனுக்கு மனைவின்னு பேரு. தன்னுடைய கணவனுக்கு துணையாக எப்போதும் இருப்பதனால துணைவின்னு பேரு. ஆனா பிற்காலத்துல அதுல வேற மாதிரி ஆயிடுச்சு. மனைவின்னு வீட்டுல இருந்து பாத்துக்கிற ஒரு மனைவி, துணைவின்னு வெளியில எல்லாம் போட்டு கூட போற ஒரு துணைவி அப்படிங்கிற மாதிரி வழக்கத்தை வந்துடுச்சு. அது நிறைய இடத்துல அப்படி இருக்கு. அது ராஜாக்கள் பண்ணதுல இருந்து அது மக்களும் மன்னன் எப்படி மக்கள் அவ்வழின்னு அவளும் பின்பற்ற ஆரம்பிச்சுட்டா. இப்போ அவனுடைய இந்த ராஜாவுடைய மனைவி, பாண்டியனுடைய மனைவியாகக்கூடிய காஞ்சனா மாலை, அந்த காஞ்சனை அப்படின்ற காஞ்சனா மாலான்னு அவளுக்கு பேரு. காஞ்சனை அப்படின்னு சுருக்கி சொல்ல, காஞ்சனையை தங்கம்னு சொல்லலாம். அந்த காஞ்சனை அந்த தங்கம் போல் மிளிரக்கூடியவள். அவளுடைய சுருங்கிய மருங்குல், சுருங்கியன மெலிந்த மருங்குல் அப்படின்னா உடல்னு அர்த்தம். இடை பாகம், உடல்னா இடை பாகம். மருங்குல், மருங்கில் சாத்திய செய்யப்பட்டு, சின்னஞ்சிறிய மருங்கில் சாத்திய செய்யப்பட்டு அப்படின்னு அபிராம்பட்டு சொல்ல. இடை மெலிந்த அந்த இடையிலேருந்து உடல்ல சிவந்த பட்டு ஆடையே பட்டு புடவே கட்டின்னு இருக்கா அப்படின்னு அம்பாலை பத்தி சொல்றாரு. மருங்கு அப்படின்னு. மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய, அது அந்த இடத்துல வரும். பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய மருங்குல் மனோன்மணி. அவளுடைய பட்டபந்த வலித்தரையான்னு சொல்ல, லட்சரோம லதாதார தாச முன்னேய மத்தியமா. அதுக்கு அடுத்தது என்ன, பட்டபந்த வலித்திரையான்னு சொல்ல. அவருடைய தனபாரதலன் மத்திய பட்டபந்த வலித்திரையா. தனபாரங்கள் தாங்க முடியாத அவருடைய இடை அப்படியே மெலிஞ்சு வளைஞ்சுது அப்படின்னு சொல்லல. 3 வரிகள் அவருடைய
வயிற்றிலே காணப்பட்டன. அந்த வரிகள் இருக்கிறதுனாலையும் அதுல இருந்து தொடர்ந்து மேல் நோக்கி போகக்கூடிய கொடி போல இருக்கக்கூடிய ரோமங்கள்னாலையும் மேல் அந்த ஸ்தனங்கள் இருக்கிறதுனாலையும் இவளுக்கு இடை இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாதுன்னா, அதேதான் இங்கே இவரும் சொல்றார். இடை ஒடியும்படியாக அப்படியே எங்க ஒடிஞ்சு விழுந்துடுமோன்றவனுக்கு அப்படியே மெல்லிய இடையே உடையவள், மெல்லிடையாள் அப்படின்னு அழகான பெண்களுக்கு சொல்ற வழக்கம். இடுப்பு பகுதி திருத்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அவளுக்கு மார்பகங்கள் பருத்திருக்க, பருத்த மார்புகள். அந்த மார்பினுடைய என்ன சொல்றதுக்கு அதோட பலுனால இவளுடைய இடை அப்படி மெலிந்து ஒடிந்து வர மாதிரி இருக்குன்னா, அவளுக்கு என்ன ஒரு நல்ல சுகனம் கிடைச்சதுனாக்க, அவளுடைய மார்பகங்கள்ல இருந்து தானாகவே பால் சுரந்ததான். அதே சமயத்து அவருடைய இடது கண்கள்லாம் துடிச்சுதான். அந்த இடது கண்கள் துடிக்கிறதுன்றது பெண்களுக்கு ஒரு நல்ல சுகனம் அப்படின்னு போய் நமக்கு ஏதோ நல்லது நடக்க போறது, இந்த யாகத்தின் முடிவுல நமக்கு ஏதோ நல்லது நடக்க போறது. சுருங்கிய மருங்குன்னு மெலிந்த இடை, தள்ள ஒடிய, தள்ள எங்க வருது, தள்ள மருங்கு, சுருங்கிய மருங்குள் தள்ள அப்படின்னு வருது இல்லையா. அந்த இடை மெலிந்த இடையானது தள்ள அப்படின்னு சொன்னாக்க அது ஒடியும்படியாக ஒடியிற மாதிரி இருக்கான், அவ்வளவு மெலிசா இருக்கான். அப்படிப்பட்ட அவளுக்கு இடது கண்ணும் துடித்ததுன்னா, அவளுக்கு மார்பகங்கள்ல இருந்து பால் சுரந்தது அப்படின்னா இது ஒரு நல்ல சுகனம். அதாவது அவளுக்கு ஒரு சிறிய குழந்தையாக கிடைக்க போகுது, அருள் கிடைக்க போகுது. அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதற்காக இப்பவே அவளுக்கு சூஜகங்கள் தென்பட்டன அப்படின்னு அங்க எடுத்துக்கலாம். குழந்தைய நினைச்சுட்ட உடனே அது நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஓங்கி உலகளந்த உத்தமன் வேறுபாடில வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னா, இந்த கம்பர் ராமாயணத்து ஏதோ ஒரு இடத்துல வருது. அந்த மாடுகள்லாம் போய் இந்த குளத்துல குளிச்சுட்டு இருக்கு. அதனுடைய கண்ணுக்குட்டி எல்லாம் அந்த இடையனுடைய இதுல கொட்டில இருக்கு. திடீர்னு அந்த மாடுங்க தண்ணிக்குள்ள பார்த்தா அந்த மாடுகளுக்கு எப்பவுமே, அதுவும் எரும மாடு அதுன்னு சொன்னா தண்ணியை பார்த்தா வெளியே வராது. அது ஆனந்தமா அந்த நீருக்குள்ள அலைஞ்சு விளையாடிட்டு இருக்கிறப்போ திடீர்னு அதுக்கு குழந்தைகள் ஞாபகம் வந்துருத்தான். ஐயோ, நம்ம கண்ணுக்குட்டி எல்லாம் அங்க இதுல கொட்டுல விட்டுட்டு வந்திருக்கோமே, அதுக்கு இப்ப பசிக்குமே அப்படின்னு நினைச்சுட்ட உடனே அதுகளுக்கு மடியில இருந்து பால் சுரக்க ஆரம்பிச்சுட்டான். உடனே அதுகள் அந்த கொட்டுல நினைச்சுட்டு குழந்தைகளை பார்க்கணும், தன்னுடைய கன்றுகளை பார்க்கணும்னு எல்லா மாடுகளும் வரிசையா கிளம்பி வந்துட்டான். அது அந்த குளத்திலேருந்து அந்த மாட்டு கொட்டில் வர வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் முழுக்க அப்படியே பாலா ஒழுகிருந்துதான். வர வழியெல்லாம் பாலாக சுரந்து இருந்தது அப்படின்னு கம்பர் சொல்றார். இதெல்லாம் கவிகளுடைய சாத்துரியம். அடுத்த பாடல், இவ்வுலகமன்றி உலகேழும் மகிழ்வு எய்த சைவ முதல் ஆயின தவத்துறை நிவப்ப அவ்வியம் அறம் கெட அறம் குதுகலிப்ப தெய்வ மறை துந்துபி திசை புலன் இசைப்ப. இவ்வுலகம் அன்றி உலகு ஏழும் மகிழ்வு எய்த சைவ முதல் ஆயின தவத்துறை நிவப்ப அவ்வியம் அறம் கெட அறம் குதுகலிப்ப தெய்வமறை துந்துபி திசை புலன் இசைப்ப. இது இந்த பாடல் முடியல. ஆட அப்படின்னு முதல் பாடல் முடிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி பாடல்ல ஆட, அதுக்கு முன்னாடி பாடல் ஆன, அப்படி இது அவ வெட்டி தலை குனிய. அடுத்த பாடல்ல வரும்போது அந்த கண்கள் துடிக்க, மையிட்ட கண்களானது இடது கண்களானது துடிக்க. அடுத்த பாடல முடிவு அதுமா இசைப்ப அப்படின்னா இசைக்க. இன்னும் மேல சொல்லுப்ப இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. எதுக்கு அதுல முடிவு பின்னாடி 2-3 பாடலுக்கு அப்புறம் சொல்லப்படாது. இதுல என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இவ்வுலகம் அன்றி, இந்த உலகம் மாத்திரம் இல்லாத, இந்த பூலோகம் மாத்திரம் இல்லாம உலகேழும் மகிழ்வேத மேல இருக்கக்கூடிய 7 உலகங்கள், பூ புவா சுபகா மகா தபஹா ஜனஹா தபஹா சத்யம், ஜனஹா தபஹா சத்யம். சத்தியலோகம்னா பிரம்மலோகமா? பிரம்மலோகம். ஆமா. அதாவது பூமியை சேர்த்து 7 உலகங்கள்ல உள்ளவர் அத்தனை பேரும் சந்தோஷப்பட்டாலும் இந்த யாகத்தை பார்த்து, இந்த ராஜா பண்ணக்கூடிய மலேத்துஜ பாண்டியன் பண்ணக்கூடிய இந்த புசர்காமேட்டி யாகத்தை பார்த்து
இதுல வந்து அளவற்ற ஒரு அந்த ஆகுதிகள்லாம் கொடுத்து குடங்குடமா நெய்யெல்லாம் வார்த்து ஹோமத்தியை உயரமாக வளர்த்து அவன் பண்ணக்கூடிய சிரத்தையோட பண்ணக்கூடிய இந்த யாகத்தினால இந்த உலகம் மாத்திரம் இல்லையா, 7 உலகமும் மகிழ்ந்தது அப்படின்னு எல்லா உலகமும் மகிழ்வு எய்த. அதுக்கப்புறம் என்ன, சைவம் முதலாயின தவத்துறை நிரப்ப. சைவம் முதலான சைவம், வைஷ்ணவம், சாக்தம், கணாபகம் இப்படி சொல்லக்கூடிய 6 விதமான வழிபாட்டு முறைகள் இருக்கு. இது எல்லாமே என்ன ஆச்சு அப்படின்னா தவத்துறை நிவப்ப. இந்த சமயங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஒரு பொலிவோடு விளங்கிட்டா. இதெல்லாம் அதாவது ஃபாலோ பண்றவாலாம் ரொம்ப சந்தோஷமாக அதை ஃபாலோ பண்ணார்கள். எல்லா இடத்துலயும் அந்தந்த நெறியான வளர்ந்து இருந்தது, எல்லா இடத்துலயும் மகிழ்ச்சி பொங்கிட்டு. அதுக்கப்புறம் அவ்வியம் அறன பொறாமை முதலான பாவங்கள் எல்லாம் கெட்டு போயிடுச்சு. இந்த யாகங்கள் பண்ணியதுனால கொஞ்ச நஞ்ச தீயவைகள், இந்த வைப்ரேஷன் சொல்லும் போது எண்ணங்கள், வைப்ரேஷன் இது எல்லாமே அகன்று விட்டது. இந்த யாகம் பண்ணோன்னு சில யாகங்கள்ல பண்ணாக்க கெட்டதெல்லாம் நீங்கிடணும் அப்படின்றதுக்காக யாகம் பண்ணுவா, நல்லதெல்லாம் நடக்கணும் லோகக்ஷேமத்துக்காக அப்படின்னு சொல்லி யாகம் பண்றது உண்டு. ஒண்ணு சொந்தத்துக்காக, சொந்த நலனுக்காக பண்ற ஹோமங்கள் யாகங்கள். சொந்தத்துக்கு பண்றதெல்லாம் ஹோமங்கள்னு சொல்ற வழக்கம். சாதாரண பப்ளிக்கினுடைய பொதுஜனங்களுடைய நாட்டினுடைய நலன் கருதி பண்றதுக்கெல்லாம் யாகங்கள்னு சொல்ற வழக்கம். அப்படிதான். ஆனா ரெண்டுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கும், ஹோமத்துக்கும் யாகத்துக்கும். யாகம் ஹோமம் வந்து இந்த ஹோமமாக கூட இருக்கலாம். ஸ்மிருதி நம்ம சண்டி அதெல்லாம் வந்து நம்ம புராணங்களை வச்சுண்டு அந்த தேவி மகாத்மியத்தை வச்சுண்டு சொல்றது இல்லையா. சண்டி ஹோமம், ஜப ஹோமம், யாகம் வந்து அந்த மாதிரி ஜபங்கள் எல்லாம் சொல்றதெல்லாம் உங்களுக்கு ஹோமமாக ஆயிடுறது. பெரிய பெரிய ஒரு கூட்டம் கூடி பண்ணுற வேத முறைப்படி பண்ணுறது உங்களுக்கு யாகம்னும் வேள்வி இது வளர்த்து யாக குண்டங்கள், பெரிய யாக குண்டங்கள்லாம் அமைச்சு. ஆமாம் ஆமாம். அதாவது இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை பண்றது, அப்புறம் வந்து பெருசா ஒரு சகஸ்திர சண்டி ஹோமம் பண்றது, இது மாதிரி லோகக்ஷேமார்த்தம் பண்றது, அந்த மாதிரி பெரிய லெவல்ல பண்றதுன்னா அதெல்லாம் யாகம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப இந்த பொறாமை முதலியெல்லாம் இந்த பாவங்கள் எல்லாம் கெட்டு போயிடுது அப்படின்னா அது எப்படி, அது கெட்டு போன உடனே என்ன ஆயிடுதான் அப்படின்னாக்கா அறம் குதூகலிப்ப. அறம்னா தர்மம், தர்மம் சந்தோஷப்பட்டுதான். என்ன அதர்மம்லாம் அழிஞ்சு போயிட்டு பகவான் சொல்றாரு பரிஸ்திராணாய சாதோனாம் விநாசாய சதுஷ்டுதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி. தர்மத்தை வந்து நிலை நிறுத்தத்துக்காக நான் அடிக்கடி சம்பவாமி, நான் வருகிறேன், ஏற்படுகிறேன், நான் பிறக்கிறேன், அவதாரம் செய்கிறேன்னு சொல்றாரு. இங்க பாபங்கள் எல்லாம் அழிஞ்சிட்டு இந்த யாகம் பண்ணனால எல்லா இடமும் தூய்மை நிரம்பி விட்டது. அப்ப தர்மம் சந்தோஷப்பட்டுதான், தர்ம தேவதையானது சந்தோஷப்பட்டுதான். அப்போ அறம் குதூகலிப்ப தெய்வ மறை துந்துபி இசை புலன் இசைப்ப. அப்ப தேவர் உலகத்துல தெய்வத்தன்மையுடைய வேதங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டது. அப்புறம் தேவர் உலகத்துல கூட இசை கருவிகள்லாம் இருக்கு, அது வந்து எல்லா திசைகளிலும் ஒலித்தது. வேத கோஷங்கள் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சி இருந்தது. அப்புறம் வந்து தேவர்கள் எல்லாம் அந்த கந்தர்வர்கள், எச்சாரர்கள் அவெல்லாம் சேர்ந்து இசை கருவிகள் தான் இசைத்து அவெல்லாம் எங்க பார்த்தாலும் இசையால இந்த உலகத்தை நிரப்பினார்கள் அப்படின்னா. சைவ முதலாயின சைவம், பாசுபதம், மாவிரதம், காளமுகம், வைரவம், வாமம் அப்படின்னு சமயங்கள், அகச்சமயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். இது என்னன்னு தெரியல. சைவம் அப்படின்னு நம்ம வந்து சைவம் வைரவம் அப்படின்னு தான் 2 பாகுபாடு தான் பார்க்கிறோம். இது சைவம் பாசுபதம்னு ஒன்று சொல்றார், மகாவிரதம்னு ஒன்று சொல்றார், காளாமுகம்னு ஒன்று சொல்றார், வைரவம்னு ஒன்று சொல்றார். சைவாகமங்களுடைய பிரிவினை இதெல்லாம் சைவ ஆகமத்துடைய பிரிவினைகள். ஆமா, அது பேஸ் பண்ணி வரக்கூடிய இப்ப பாசுபதம்ங்கிறது ஒரு தர்சனம். நம்ம எப்படி வைஷ்ணவம் சைவம்னு தனியா தர்சனம் சொல்றோமோ அதே போல பாசுபதம்ங்கிறதும் உங்களுக்கு வந்து ஒரு பாசுபத ஆகமம்னு ஒன்று இருக்கு, அதை பேஸ் பண்ணி வரக்கூடியதா இருக்கலாம். அந்த மாதிரி சொல்ற. பைரவங்கிறது வந்து யூஸ்வலி இந்த காஷ்மீர் சைவிசத்தை நம்ம வந்து பைரவன்னு சொல்றோம். அந்தந்த
எந்த தேவதையை நம்ம வந்து பிரதானமாக வச்சுக்கிறோமோ அந்த தேவதையை குறித்து அந்த ஆகமம் அப்படி பிரிவினை. இந்த காபாலிகர்கள் சொல்லல, அது எது இதுல வருமா? அது வந்து நம்ம அந்த வாம மார்க்கத்தில் வரும் ஜென்ரலி. அவளுக்கும் கபால சுவாமி இப்போ அதாவது நம்ம கபாலியை தான் அவள் வந்து வசதியாக நினைக்கிறதுங்கிறதுனால கபாலிக்காங்கிறோம். இட்ஸ் அ மோர் இந்த ஒரு ப்ராக்டிஸ் எப்படி சொல்கிறது, வைதிக முறை கிடையாது, அவள் ஃபாலோ பண்ணுறது கிடையாதும்பா, அவைதிகமா அப்படி இருக்கக்கூடியது. அதுல கொஞ்சம் இந்த பலிகள்லாம் கொடுப்பான்னு நினைக்கிறேன், பலிகள்லாம் கொடுப்பா உண்டு, அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சாத்வீகமா இருக்காது, கொஞ்சம் ஒரு ராஜசிக்கா இருக்கும் நினைக்கிறேன். உக்ரமான ஒரு பிராக்டிஸ், உக்ரமா இருக்கும் அப்படி நினைக்கிறேன். அப்புறம் இங்க அவ்வியம்னாக்க பொறாமைன்னு அவ்வியம்னு சொல்றது உண்டு, அவ்வியம்னு சொல்றது உண்டு. அவ்வியம்னு சொல்லி போட்டோம்னாக்கா அதுக்கு சந்தேகம்னு சொல்றது கூட உண்டு. அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் அப்படின்பார். அதாவது என்னுடைய சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து என்னை ஆட்கொண்ட திருவடி அப்படின்னு சொல்லப்பட்டார். அதனால இங்க அவ்வியம்னா அவ்வியம் தவிர்னு கூட ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். பொறாமையே விடு, அவ்வையார் சொல்லிருக்கிற ஆத்திச்சூடியில ஒரு இடத்துல வரும்னு நினைக்கிறேன். அவ்வியம் தவிர் அப்படின்னு ஒரு இடத்துல வருதுன்னு நினைக்கிறேன். அது அவ்வியம்னா பொறாமை. துந்துபி அப்படின்றது அது ஒரு இசைக்கருவி, அந்த இசைக்கருவியை எல்லாம் இசைத்தார்கள் அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து இது மட்டும்தான் ஆச்சா, இன்னும் வேற ஒண்ணும் இல்லையா அப்படின்னா இன்னும் நடக்கிறது. இது வந்து ஒலிக்கவும் வேற என்ன நடந்தது, மைமலர் நெடுங்கணர் அறமங்கையர், நெடுங்கண் அறமங்கையர் நடிப்ப மெய் மன மொழி செயலின் வேறுபடல் இன்றி அம்மதுரை மா நகர் உளராக மகிழ்ச்சி தம்மை அறியாதன தலை தலை சிறப்ப. இன்னும் முடியல, இந்த பாடலும் முடியல, அடுத்த பாடல் தொடர்றது. மை மலர் நெடுங்கண் அறமங்கையர் நடிப்ப மெய் மன மொழி செயலின் வேறுபடல் இன்றி அம்மதுரை மா நகர் உளராக மகிழ்ச்சி தம்மை அறியாதன தலை தலை சிறப்ப. மை மலர் நெடுங்கண், மை மலர்ன மையை தீர்த்திருக்கூடிய கண்ணுல மை பூசியிருக்கிறார்கள். கண்ணை வந்து மலராசுரர் நீல குவளை, குவளை மலர் நீளமா இருக்கு இல்லையா, அது நீல மலர் எதுல வருது, கண்கள் வந்து 2 நீல குவளை மலர் போல அம்பாளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராசநாமத்துல சலன் மீனாவலோச்சனா அப்படின்னு சொல்றார். மீன் போன்ற கண்கள்னு குவளை மலர் போல இருக்கக்கூடிய கண்களை உடையன்றது எதுல வருதுன்னு பார்க்கணும். சௌந்தரலஹரியில வருத்தம் பார்க்கணும், சௌந்தரலஹரியில இருக்கலாம் இல்லையா. இங்க மை தீட்டிய மலர், மலர் போன்று இருக்கு, குவளை மலர் போல நீலோத்பலம் போல இருக்கு. நீலோத்பலாம்பிக்கான்னு ரொம்ப இருக்காடோ இல்ல, ஏதோ ஒரு ஊர்ல இருக்கான்னு நினைக்கிறேன். மை மலர், மை தீட்டிய மலர் போல குவளை மலர் போல இருக்கக்கூடிய நெடுங்கண், நெடிய கண்கள், நீண்ட கண்கள். அந்த நீண்ட கண்கள்னா கண் அவ்வளவு நீளமா இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு கண் நீளமா இருக்கோ அது அந்த மை வேற தீட்டினான்னா சரி. இப்ப சின்ன கண்ணா இருந்தா கூட மை தீட்டினா பெருசா தெரியும். இது வந்து மைய ஒரு மாதிரி நீளமா தீட்டும் போது மீன் மாதிரி அந்த கண் இருக்குமா பாக்குறதுக்கு. அப்படிப்பட்ட அழகான கண்களை உடைய நெடுங்கண் அறமங்கையர், அறமங்கையர்னா தெய்வ மகளிர். தெய்வ மகளிர்னா அரம்பையர்னு சொல்ற மாதிரி, அரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை, இப்படி எல்லாம் வந்து தேவ உலகத்தில் இருக்கக்கூடிய நடன மணிகள் அப்படின்னு சொல்ற போது அவர்கள்லாம் நடிப்ப அவெல்லாம் வந்து ஆடுறாங்க. இது ராஜா வந்து ராஜாக்கு யாரு குழந்தையா வந்து அம்பாலே வரப்போறா இல்லையா, அதுக்காக இவெல்லாம் முன்கூட்டியே அவெல்லாம் வந்து அம்பாளை வரவேற்கிறதுக்காக அங்க வந்து எல்லாருமா ஆடுறார்கள். அந்த தேவர் உலகத்தில் இருக்கக்கூடிய அமர உலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாரும் இசைக்கிறார்கள். துந்தினி முதலான வாத்தியங்களில இசைக்க அந்த தேவர் உலகத்துல இருக்கக்கூடிய அந்த மங்கையர்கள் எல்லாம், நடன மங்கையர்கள் எல்லாரும் வந்து இங்க நடனம் ஆடுகிறார்கள். நடிப்பன நடனம் ஆடவும் மனமொழி செயலின் வேறுபடல் இன்றி.
மனம்னா மனசு, உள்ளம், உடல்னா பாடி, அப்புறம் உடை ஆடைகள், இது எல்லாம் இருக்க. மனசு இருக்கு, மொழி இருக்கு, செயல் இருக்கு. மனசு, வாக்கு, காயம், இதெல்லாம் செய்யக்கூடிய திருக்கரணமும் எப்படி இருக்குன்னா வேறுபடல் என்று ஒன்றை ஒன்று வேறுபாடு இல்லாமல் எல்லாம் ஒரே மாதிரியே. மனசு ஒண்ணு நினைச்சு வாய் ஒண்ணு சொல்லி செயல் ஒண்ணு பண்ணாத, அதான அந்த சில மனுஷர்கள் அப்படி பண்ண சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அப்படிங்கிற போன இவனை நம்பி எந்த காரியத்துல இறங்க முடியாது அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. அது மாதிரி இங்க மதுரை மாநகரத்துல இருக்கக்கூடிய அத்தனையும் அந்த மதுரை மாநகரில் உள்ள அந்த மதுரை மாநகரத்துல உள்ளவர்கள் எல்லோரும், மக்கள் எல்லாரும் உடல், பொருள், உடை, அவருடைய செயல்கள், இது எல்லாத்திலையும் எந்த வேறுபாடுமே இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாலும். எப்படி இருந்தான்னா தம்மை அறியாது தோன்றிய மகிழ்ச்சியா, இனம் தெரியாத ஒரு மகிழ்ச்சி. நாம கூட சொல்லுவோம் என்னன்னு தெரியல, இனம் தெரியாத ஒரு ஒரு மாதிரியான ஒரு சந்தோஷமான மனசு நிறைஞ்சிருக்கு. இன்னைக்கு ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்றோம். சில சமயத்துல என்ன சொல்றோம், என்னவும் தெரியல, ஒரே கலக்கமா இருக்க, மனசு ஒரே சஞ்சலமாவே இருக்கு, காத்தால இருந்து பாக்குறேன் என்னவும் ஒண்ணுமே ஓட மாட்டேங்கிறது, எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ அந்த மனசு அது உள்ள அது ஏதோ பண்றது, என்னவோ நமக்கு ஒரு சூச்சகமா தெரியுது. உள் உணர்வுன்னு சொல்றோம் இல்லையா. அந்த உள் உணர்வானது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடக்க போறதுன்றாலும் நமக்கு சூச்சகமா காமிக்கிறது, ஏதோ கெடுதல் விளைய போறதுன்னாலும் ஏதோ நமக்கு காட்டுறது. அப்படிதான் விஸ்வாமித்திரர் வரப்போறாருங்கிற போது சில சூச்சகங்கள்லாம் தசரதருக்கு பட்டுதான். எங்க பார்த்தாலும் நடுக்கம் ஏற்பட்டுதான். எல்லா இடத்துலயும் எல்லாத்துக்குமே ஒரு அதிர்ச்சி, ஒரு அதிர்வு இருந்துதான். என்னன்னு ஒரு தெரியாத, ஒரு இனம் தெரியாத ஒரு பயம், ஒரு கலவரம் இருந்துதான். இது என்ன புயல் வருமோ, வெள்ளம் வருமோ, இடி மழை கொட்ட போறதோ அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஏதோ இனம் தெரியாத ஒரு பயம், ஒரு பய உணர்வு ஏற்பட்டுதான். பார்த்தா வந்திருக்கா விஸ்வாமித்திரர், இந்த ஆள் சொல்றான். அது மாதிரி இங்க மதுரை மாநகரத்தில் இருந்த அத்தனை மக்களுக்கும் ஒரு இனம் தெரியாத, இனம் சொல்ல முடியாத, கண்டு கொள்ள முடியாத ஒரு சந்தோஷம். எதனாலன்னு தெரியல, எல்லாருக்கும் அப்படியே சந்தோஷமானது மேலும் மேலும் பொங்கி வழிதான். மக்கள் எல்லாம் அப்படி ஒரு ஒரு ஆனந்தமயமாக அவள்லாம் அதுல தெளித்து கொண்டிருக்கா, ஆனந்த கடல்ல மூழ்கி சந்தோஷமா அவள்லாம் ஆனந்தமா இருக்கா. அப்படி இருக்கும்போது இதுல என்னென்ன வார்த்தைகள் வருது, அறமங்கையர் அப்படின்னா தெய்வ மகள் என்ற தேவலோகத்து நடனமணிகள் தம்மை அறியாதன, அவளுக்கே தெரியல என்னன்னு, அப்படி அகமகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி அடைந்தார்கள். மனதிலே ஒரு ஆனந்தம் பெருகிட்டு, எதுக்குன்னு அவளுக்கு காரணமே தெரியல. அது ஏதோ அப்படி போச்சுன்னு இல்லையா, அது அப்படியே தொடர்ந்து இருந்துதான். தலை சிறப்ப மேல 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 இந்த ஆனந்தம், அந்த சந்தோஷமானது ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டு இருந்தது. அப்ப இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, மாந்தர் பயன் மூவரு சொல் மாநில வரைப்பில் தீந்தமிழ் வழங்கு திரு நாடது சிறப்ப ஆய்ந்த தமிழ் நாடு அரசளித்து முறை செய்யும் வேந்தர்களின் மீனவர் விழுத்தகமை எய்த. இங்க இன்னும் முடியல இந்த பாடலையும். மாந்தர் பயில் மூவரு சொல் மாநில வரைப்பில் தீந்தமிழ் வழங்கு திரு நாடது சிறப்ப ஆய்ந்த ஆய்ந்த தமிழ்நாடு அரசளித்து முறை செய்யும் வேந்தர்களின் மீனவர் விழுத்தகமை எய்த அப்படின்னு. மாந்தர் பயில்ன பேசுகின்ற, மாந்தர் மக்களால் பேசப்படுகின்ற, நம்ம பாரத நாட்டுல எத்தனை மொழிகள் பேசப்பட்டதுல செப்பு மொழி 18 பாரதியாரும் பாடுறாரு இல்லையா. 18 மொழிகள், அதாவது 18 மொழிகள்னா வழக்கத்தில் இருந்த பேச்சு, எழுத்து எல்லாத்திலையும் நிறைய லிபியே இல்லாத எத்தனையோ மொழிகள் இருந்திருக்குங்கிறான். ஒரு மொழியில இருந்து உப மொழிகளாக ஒரு 8 கூட இருந்திருக்கு. ஒரு சின்ன சின்ன ஆம்லெட்ல பேசக்கூடிய மொழிகள், அதுக்கெல்லாம் லிபியே கிடையாது. ஆனா வெறும் பேச்சு வழக்கால் தான் இருந்திருக்கு. அதுல கூட நீங்க நிறைய எல்லாம் இன்னைக்கு காணாத பெற்று இப்படி மக்கள் எல்லாம் பேசக்கூடிய மூவருன்னு 18 சொல்லுன்னா மொழிகள், 18 விதமான மொழிகள் இருக்கு. அதையெல்லாம் பேசக்கூடிய மாநில வரைப்பில்,
இந்த பெரிய பாரத நாட்டுக்குள்ள மாநிலம் பாரத நாடு முழுக்க, பாரத வருஷம் முழுக்க இந்த வரைப்பில் தீன் தமிழ் வழங்கு திருநாடது சிறப்ப. தீன் தமிழ் அப்படின்னு சொன்னாக்க ஒரு சிறந்த இனிமையான தமிழ் மொழி, இனிய தமிழ் மொழி, அது பேசப்படும். தீன் தமிழ் வழங்கு அப்படின்னா அந்த தூய்மையான செந்தமிழானது, அருமையான இனிய மொழியானது இந்த இடத்துல பேசப்படுகிறது. அது பேசப்படக்கூடிய நாடுகள் அப்படின்னு எது? அது தமிழ்நாடு. தமிழ்நாடு சிறந்து விடுகிறது. தமிழ்நாடுங்கிறது அந்த காலத்துல சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர் இவர்கள்லாம் சேர்ந்து ஆட்சி பண்ணதாக சொல்றா இல்லையா? அப்படி அந்த முழுக்க இங்க தமிழ் மொழி பிராதான்யமா இருந்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த நாடு சிறந்த நாடு. இங்க ஆழ்ந்த தமிழ்நாடு அரசளித்து முறை செய்யும் வேந்தர்கள். இந்த இப்பேற்பட்ட அந்த தமிழ்நாட்டை அரசாட்சி செய்யக்கூடிய அரசர்களுக்குள்ள ஆழ்ந்து தமிழ்நாடு அரசு அளித்து முறை செய்யும் வேந்தர்களில், அரசளித்து முறை செய்யும் வேந்தர்கள் நாட்டை ஆண்டு கொண்டு சரியான தர்மமான முறையிலே நீதி நெறி வழுவாது ஆட்சி செய்கின்ற மன்னர்களுக்குள்ளே பாண்டியர்கள் சிறந்த பெருமை பெறவும். இந்த பாண்டிய மன்னர்கள் மீனவர் பாண்டியர்கள் பார்த்தோம் இல்லையா? அப்பேற்பட்ட மீனவர்கள் விழுத்தகமை எய்த, விழுத்தகமைன்னு சிறந்த சிறப்பை பெருமையை அடைய அப்படின்ற. என்ன பெருமையை அடைய? இந்த 18 மொழி பேசக்கூடிய இந்த பாரத நாட்டில இருக்கக்கூடிய அத்தனை ஊர்களையும் கடந்து இனிய தமிழ் மொழியை பேசக்கூடிய அந்த தமிழ்நாட்டை ஆண்டு வரக்கூடிய இந்த அரசனான பாண்டிய ராஜா மேலும் மேலும் சிறப்பு அடைவதற்காக இந்த புத்தரகாமேட்டி யாகத்தை பண்ணான். இந்த புத்தரகாமேட்டி யாகம் பண்றதுனால அவனுக்கு தெய்வ குழந்தையாக அம்பாளே கிடைக்க போறா. அவ பின்னாடி இந்த ராஜாக்கு அப்புறம் அரசாட்சி செலுத்த போறா. பாரத நாடு முழுக்கத்தையும் வெற்றி கொண்டு எல்லா திசைகளையும் வென்று பூலோகம், கீழே இருக்கிற 17 லோகங்கள், மேல இருக்கிற 7 லோகங்கள் எல்லாவற்றையும் வெற்றி கொண்டு அனைவரையும் தன்னுடைய ஆட்சிக்குள் உட்படுத்தி கடைசியில் என்ன பண்ண போறா? பெரிய ராஜா மாதங்கி, ராஜேஸ்வரியாக இந்த பாரத வருஷம் முழுக்கத்தையே வாழ போறா. பாரத வருஷம்ங்கிறது மட்டும்தான் அந்த காலத்துல இருந்திருக்கு. பாரத வருஷம் பரத கண்டு, அது பரத கண்டம். இப்ப இருக்கிற இந்தியா பரத கண்டம் அப்படின்லாம். பாரத வருஷம் முழுக்க உலகம் முழுக்க பரவி இருந்ததாக நம்ம எடுத்துக்கலாம். அது எப்படியோ இன்னைக்கு சுருங்கி போய் இவ்வளோண்டு ஆயிடுச்சு, இந்தியாவா ஆயிடுச்சு இல்லையா? இந்த மாந்தர் பயின் மூவர் சொல் மாநில வரைப்பில் தீன் தமிழ் வழங்கு திருநாடன் சிறப்ப ஆய்ந்த தமிழ்நாடு அரசளித்து முறை செய்யும் வேந்தர்களில் மீனவர் விழுத்தகமை எய்த. இதுல மாந்தர் பயில், மாந்தர்னா மக்கள், மக்கள் பயில்கின்றன, பேசுகின்ற, கற்றுக்கொண்டு பேசக்கூடிய இந்த மொழிகள்ல மூவர் சொல், மூவரு சொல் அப்படின்னா 3 6 18 மொழிகள்ல மாநில வரைப்பில் அப்படிங்கிற வார்த்தைக்கு நாடுகளுக்குள்ளே, மாநிலங்களுக்குள்ளே ஆய்ந்த தமிழ், ஆய்ந்த தமிழ்னா சங்கம் வளர்த்து தமிழை ஆராய்ச்சி செய்த தமிழ்நாடு, பாண்டிய நாடு. பாண்டிய நாட்டுலதான் தமிழ் சங்கம் இருந்தது இல்லையா? மதுரையில தான் தமிழ் சங்கம் இருந்தது. முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு 3 இருந்தது. அதுக்கப்புறம் சங்கங்கள்லாம் அமைத்து அது ஒண்ணு பெரிய லெவல்ல ஒண்ணு ஆனதாக நமக்கு எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. இப்படி சங்கம் வளர்த்து அதில் ஆராய்ச்சி செய்து தமிழை வளர்த்து வந்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு அரசு அளித்து அப்படி ஆட்சி செய்த மன்னர்கள், அரசளித்தன அரசாட்சி செய்த வேந்தர்களில் சேர சோழ பாண்டிய மன்னர்களிலே இந்த மீனவர் பாண்டிய ராஜா யாரு? அவர் தான் மலையத்வஜ பாண்டியர். இந்த மீனவர் விழுத்தகனை எய்த மிகவும் மேலும் மேலும் சிறப்பையும் பெருமைகளையும் பெறுவதற்கு அடைவதற்காக இந்த யாகம் நடக்கிறது அப்படின்றது இந்த பார்த்தோம். மாந்தர் மக்கள் பயில்கின்ற என்னமா பயின்ற மூவரு மொழி. இதுல நல்ல ராஜாவா இருந்தா அந்தவனுக்கு நல்ல ராஜாக்கு நல்ல குழந்தையா பிறக்கும். இப்ப நம்ம வேணன் மாதிரி ஒரு ராஜாக்கு எப்படி பிறந்திருக்கணும்? வேணனோட அப்பா ரொம்ப நல்லவர், ஆனா வேணன் கெட்டவனா தான் பிறந்தான். அவன் பண்ணாத அக்கிரமம் கிடையாது. வேத விற்பனர்கள்லாம்
துன்புறுத்தி வேதங்கள்லாம் எங்கேயும் ஓதாத பண்ணி, யாகங்கள் நடக்காத பண்ணி, பூஜை புனஸ்காரங்கள்லாம் இல்லாத பண்ணியிருந்தான். ஆனா அவனுக்கு பிள்ளையாக தோன்றிய, அவனுடைய உடலிலிருந்து கடைந்து எடுத்த போது தோன்றிய பிருத்து மகாராஜா அவர் பெரிய ஒரு நல்லவராக இருந்தார் இல்லையா? இது நம்ம ஒரு நல்ல ராஜா ஒரு இதுல நம்ம கிருஷ்ணனுடைய இதுல கூட பாக்குறோம் இல்லையா? கம்சன் அவன் எவ்வளவு பொல்லாதவனா இருக்கான், ஆனா அப்பா ரொம்ப நல்லவரா தானே இருந்தார் இல்லையா? அவன் அப்பா பேர் என்ன? உக்ரசேனரா சூரசேனரா? உக்ரசேன. ஆமா, ஆனா உக்ரசேன கூட கம்சன் சொந்த பிள்ளை இல்லைன்னு சொல்லுவான் இல்லையா? இல்லையே, கம்சன் ஏதோ சொந்த பிள்ளை தானா? இல்லையோன்னு பார்த்த கேட்டேன். கம்சன் அவன் பொல்லாதவன் தான். சிசுபாலனோட அம்மா ரொம்ப நல்லவ தான் இல்லையா? ஆனா சிசுபாலன் எப்படி இருந்தான் அது சொல்ல முடியாது. ஆனா அவனுடைய பிள்ளைகள் நல்லவாழாம இருக்கலாம் இல்லையா? இப்ப ஒரே வம்சத்துல பிறந்தவா விஸ்வவஸ்து அப்படின்றவருக்கு பிறந்தவதானே இவன் புறா விஸ்வவச புத்தோ ராவணோ நாம ராட்சசகான்னு சொல்றா இல்லையா? அந்த ராவணன் பக்திமானா இருந்த கூட அவனுக்கு ஏதோ ஒரு கெட்ட குணம் இருந்தது. பட் அவனுக்கு தம்பியா பிறந்தவன் தமோ குணத்தில் இருக்கக்கூடிய கும்பகர்ணனா இருந்தான். கடைசியில விபீஷணன் ஆனவன் எப்பேற்பட்டவனா இருந்தான். அந்த விபீஷணன் ஒரு பக்திமானா இருக்கு இல்லையா? அப்படி ஒரு வீட்லயே எல்லாமே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது எப்படி என்னன்றத நம்ம மேல எப்படி என்ன சொல்ல போறாருங்கிறத அடுத்த பாடல்கள்ல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இந்த பாடலோட நம்ம நிறைவு செய்யறோம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர், ஸ்ரீ குருபியோ நமः. ராம் ராம்.